இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்? ரொம்ப வேகமாக உடல் எடையை குறைக்கலாம். உடலில் உள்ள கெட்ட கொழுப்பெல்லாம் கரைச்சிரும். அப்படி என்ன பார்க்குறீங்களா? பச்சை பயிரை வச்சு தோசை தான் சுட போகிறோம். இதுக்கு நான் வந்து 1/2 டம்ளர் பச்சை பயிறு எடுத்திருக்கேன். 1 டம்ளரில் இட்லி அரிசியும் பச்சை அரிசியும் எடுத்திருக்கேன். அதில் 1/2 டம்ளர், இதில் 1 டம்ளர் கலந்து எடுத்திருக்கேன். கொஞ்சமாக தேவையான அளவு கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துங்க. இதை நல்லா 3-4 தண்ணி ஊற்றி அலசி எடுத்துடலாம். இப்போ நல்ல தண்ணி ஊற்றி ஒரு 3 மணி நேரத்துக்கு ஊற வச்சுருங்க. இப்போ இது ஊறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நிறையா போட்டிங்கன்னா கிரைண்டரில் போடுங்க. நான் கொஞ்சமாக போட்டதுனால மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். காரத்துக்கு 3 பச்சை மிளகாய், 3 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைக்கேற்ப சேர்த்துங்க. எங்கள் வீட்டில் காரம் அதிகமாக சாப்பிடுவோம். கொஞ்சமாக இஞ்சி, 1/4 ஸ்பூனு ஜீரகம், கொஞ்சமாக கொத்தமல்லி, பெருங்காயத்தூள், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை அரைச்சாச்சு பாருங்கள். நல்லா இந்தளவுக்கு கரெக்டாக அரைச்சிருக்கணும். ரொம்ப குறப்பாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டாக அரைக்கணும். இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு இது. சின்ன பசங்களுக்கெலாம் கொடுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வாரத்தில் 3 வாட்டி 4 நாள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வேகமாக எடை குறைக்கும். உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பெல்லாம் கரைச்சிரும். இப்போ கல் சூடு பண்ணியாச்சு. இப்போ ஊற்றலாம். நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும், ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இதுக்கு தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, மிளகா துவையல் எது வேணால் வச்சு சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா வேக விடுங்க. நல்லா வேகணும், இல்லாட்டி கொஞ்சம் பச்சை வாடை அடிக்கும். இப்போ திருப்பி போட்டோன்னே பாருங்கள் உங்களுக்கு சூப்பராக இருக்குன்னு. இப்போ நான் அரைச்ச உடனே இதை ஊற்றிட்டேன். உங்களுக்கு வேணாலும் அரைச்சி வச்சு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் புளிக்க வச்சு ஊற்றிக்கலாம். வீணாக போகாது, நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் இன்றைக்கி இதுதான் நைட்டு டிஃபனு. இதுக்கு நான் தேங்காய் சட்னி தான் அரைச்சி வச்சுருக்கேன். சூப்பராக இருக்குது. நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம். நீங்களும் சமைச்சு பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் உள்ள பசங்களுக்கு, பெரியவங்களுக்கெலாம் கொடுக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஹெல்த்தியான ஃபுட்டாக எடுத்துப்போம், ஆரோக்கியமாக இருப்போம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.